இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் வாக் ஒன்று போகிறோம். அந்த வாக்கிங் போகிற ஏரியாவை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு அப்படியே ரசித்து பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஏரியாலெலாம் நம்ம வாக்கிங் போனோம்னா மனசில் உள்ள கவலை எல்லாமே பறந்து போயிடும். மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். கிளைமேட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வாக்கிங் போகிறதுக்கு சூப்பரான பிளேஸ் இது. அவ்வளோ அழகாக இருக்குது. ஒன்று இன்றைக்கி வந்து லைட்டாக மழை வேறு பெஞ்சிருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கிளைமேட் இன்னும் சூப்பராக இருக்குது. அது ஃபுல்லாக காப்பி தோட்டம். அந்த காப்பி தோட்டம் எங்கெங்கே இருக்கோ அங்கேயெல்லாம் ரொம்ப கூலிங்காக இருக்கும். இப்போ கூட கூலிங் ரொம்ப இருக்கிறனால தான் ஸ்வெட்டர் போட்டிருக்கேன் நான். ஸோ மைண்டே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். இந்த கூலிங் வந்து எப்படின்னா ரொம்பவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது, அப்படியே ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ நம்ம எங்கே பார்த்தாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நேச்சுரலாக இருக்கும். அழகை வந்து அப்படியே ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லோரும் வந்து இந்த மாதிரி பிளேஸ்லாம் கண்டிப்பாக விசிட் பண்ணணும். இங்கே வந்து நிறையா ஸ்பைசஸ் வந்து விளையுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதை பற்றி தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நிறையா ஜீப்பை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்டா ஜீப்பு தான் வந்து மலையில் ஃபாஸ்ட்டாக ஏறக்கூடிய வாகனம். ஸோ நிறையா ஜீப்பு இந்த மாதிரி ஹெவி வெஹிக்கிள் மட்டும்தான் ரொம்ப இங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பைக்கு சில பேர் பைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து சில பேர் ஆட்டோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள் இப்போதைக்கு வந்து ஜீப்பு தான் இங்கே. ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோ போட்டதுக்கு மெயின் காரணமே நான் இங்கே விளையிற ஸ்பைசஸை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.